ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ. இதுல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டென்சேஷன் ரியாக்ஷன், அதாவது ஆல்டால் கண்டென்சேஷனும் அப்புறம் கன்டென்சர் ரியாக்ஷன்லையும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்றது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆல்டால் கண்டென்சேஷன்ல ஆல்பா ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆகிருக்கணும். பிரசன்ட் இருந்தா மட்டும்தான் ஆல்பா ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆகி நமக்கு வந்து கண்டென்சேஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க கன்னிசர் ரியாக்ஷன்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. அப்போ அங்க வந்து ஆல்பா கார்பன் இல்ல அப்படின்னா மட்டும்தான் கன்னிசர் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ரெண்டாவது, அங்க பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிறது பென்சால்டிஹைட், இங்க எடுக்கிறது வந்து அசிட்டால்டிஹைட். அப்புறம் ரெண்டுமே காமனா இருக்கிறது என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, இங்கேயும் சோடியம் ஹைட்ராக்சைடு. நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இங்க ஆல்டால் கண்டென்சேஷன்ல ஆல்டால் வந்து கிடைக்கும். நமக்கு அங்க வந்து ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும் கன்னிசரோல. ஒன்னு வந்து ஆல்கஹால், இன்னொன்று வந்து சோடியம் பேஸ், சோடியம் சால்ட் ஆஃப் பென்சோயிக் ஆசிட். ஸோ அது வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். ரைட்டா? ஓகே, தேங்க்யூ.